ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நீங்க எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டடா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஃபினான்ஷியல் கேலண்டரும் அண்ட் அதோடைய ஈவென்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க ட்ரேடரா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஒரு விஷயம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களுடைய நீங்க ட்ரேட் பண்றீங்க. அதோட பொசிஷன கூட பாதிப்ப அடைய செய்யலாம். ஸோ, அதனால இந்த ஒரு எக்கனாமிக் கேலண்டரும், அதோட ஈவென்ட்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ, அத பத்தின வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் கேலண்டர் அண்ட் ஈவென்ட்ஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் இங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு எக்கனாமிக் கேலண்டர கண்டிப்பா ஒரு ட்ரேடரா இருக்கிற பட்சத்துல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஒரு எக்கனாமிக் கேலண்டர் நம்ம சொல்லும்போது, இந்த ஒரு ஈவென்ட்ஸ் யாரால ரிவீல் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேட்டாஸ், அவங்களுடைய அ எக்கனாமிக் இண்டிகேட்டர் டேட்டாஸ குடுப்பாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா நமக்கு அந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ட இம்பாக்ட் பண்ணுமா? பண்ணாதா? அது அடுத்த விஷயம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்போ தான் நவடேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார் அன்சர்டனிட்டியும் அண்ட் கோவிட்டும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு வருது. அதனால மார்க்கெட் நல்லாவே வாலடைலா இருந்துகிட்டு வருது. ஓகேங்களா? ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி மார்க்கெட்ட ட்ரிகர் பண்றதுக்கு, மார்க்கெட்ட வாலடைலா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காரணமா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு ஈவென்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த இந்த ஒரு விஷயத்த நம்ம வீடியோல பேசணும். அதுக்காக தான் பேசியிருக்கோம். என்ன அப்படி ஒரு ஈவென்ட்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா அது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியோடைய ஜிடிபி டேட்டாவ ரிவீல் பண்றதா இருக்கலாம் அந்த ஈவென்ட்ஸ். ஆர் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ எடுக்கிற மாரி இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ்ன்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குரூஷியலான, ரொம்பவே பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான ஒரு ஈவென்ட் ஓகேங்களா? ஏன்னா, அதுதான் அடுத்த ஒரு குவார்ட்டர் இல்ல அடுத்த ஒரு பிஸ்கல் இயருக்கு அந்த கம்பெனி அல்லது அந்த நாட்டோடைய வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால அதோடைய டேட்டா நம்ம வரம்போது, அதுக்கேத்த மாரி மார்க்கெட் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த கம்மிங் வீக்ல யுஎஸ்ல இருக்க ஃபெட்ன்னு சொல்லும்போது அவங்களுடைய பேங்க் ரெகுலேட்டர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அது இந்த ஒரு புதன்கிழமை எஸ் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட உயர்த்த போறோம் அப்படின்ட்டு அந்த ஈவென்ட்ட வச்சிருக்காங்க. ஸோ, அத மையப்படுத்தி தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஸ்டாக்னன்ட்டா இருந்துகிட்டு வருது. எஸ். நமக்கு இந்த வார் நியூஸ் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் வாலடைலா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலுமே இந்த ஒரு வெட்னஸ்டே வரக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கும் அப்டின்ட்டு நான் சொல்ல வரேன். கூடவே பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்ஸ் டேட்டா ஓகேங்களா? அதையும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரிக்கு கொடுக்கும். அண்ட் அத ஃபாலோ பண்ணி ஜாப்லெஸ் கிளைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யுஎஸ்ல ரொம்பவே முக்கியமான ஈவென்ட் அது ஆக்சுவலா. ஓகேங்களா? எத்தன பேருக்கு ஜாப் இருக்கு? எத்தன பேருக்கு ஜாப் இல்ல? கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு தான் ஜாப் இல்லாதவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு டேட்டா ரொம்பவே குரூஷியலா மார்க்கெட்ல பார்க்கப்படும். ஓகேங்களா? ஸோ அவங்க கவர்ன்மெண்ட் வச்சிருக்க ஸ்டாண்டர்டு கீழ ஜாப்லெஸ் கிளைம் இருந்ததுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஒரு வீக்கா இருக்கட்டும், இல்லன்னா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேட்டா வரையும் கண்டிப்பா நல்லாவே பார்த்தீங்கன்னா, கிரீனாவே தான் இருக்கும். அப்படி அந்த ஒரு ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா நெகட்டிவா வர பட்சத்துல என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கரெக்ட் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ இம்பாக்ட் பண்ணும் கூடவே. ஓகேங்களா? அத ஃபாலோ பண்ணி இந்த க்ரூட் அண்ட் அதர் இன்வென்டரி லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ரூட் ஆயிலோடைய இன்வென்டரி வீக்லி பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் எவ்வளோ இருக்குன்னு சொல்ட்டு ஆ கண்ட்ரீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லெவல் இன்வென்டரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அத பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீக்குக்கோ இல்ல கம்மிங் டேஸ்க்கோ அ க்ரூட் ஆயில்ல அவுட்புட்டா எவ்வளோ இது பண்ணலாம். அதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு சில திங்ஸ்லாம் ரொம்பவே முக்கியமான ஈவென்ட்ஸ். ஓகேங்களா? எக்கனாமிக் கேலண்டர்ல இந்த ஒரு ஈவென்ட்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஈவென்ட்ஸ மையப்படுத்தி தான் உங்களுடைய ட்ரேடிங் பொசிஷனா இருக்கட்டும், ஓகேங்களா? இல்லன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டைலா இருக்கட்டும், நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு எக்கனாமிக் கேலண்டர எங்க போய் பார்த்தா நமக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்.
நான் போடுற வீடியோவும் அண்ட் கண்டென்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம கூகுளுக்கு வந்தாச்சு. அதுல இங்க நம்ம investing.com அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு financial.com இருக்கு. ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம போறோம். ஓகேங்களா? அந்த ஒரு வெப்சைட்ல நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ நம்ம எப்படி பார்க்கறது? அப்படி தான் நான் காட்டப் போறேன். ஓகேங்களா? ஸோ இங்க இங்க டூல்ஸ்ன்னு நீங்க போனீங்கன்னா, ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க டூல்ஸ்ன்னு நீங்க போனீங்கன்னா, இங்க கேலண்டர்ஸ்ன்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த ஒரு டேட்டா இல்ல அப்படின்ட்டு காட்டுது. ஓகேங்களா? ஆனா, இப்ப நம்ம பார்க்க போறது கம்மிங் வீக்குக்கான டேட்டா தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, டேட்ஸ மட்டும் மாத்திக்க போறேன். ஓகேங்களா? ஸோ மார்ச் 14ல இருந்து ஒரு 21 வரையும் வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 1 வீக்குக்கு நான் வச்சு எடுக்கிறேன். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டார் உள்ள ஈவென்ட்ஸ் மட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டார் உள்ள ஈவென்ட்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான திங். ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்துக்கிறேன். வேர்ல்டு வைடா எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை குடுக்குறேன். ஓகேங்களா? இங்க நான் வேர்ல்டு வைட் குடுத்துருக்கேன். ஓகே. இது அப்ளைல தான் இருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் அதாவது 3 ஸ்டார் உள்ள ஈவென்ட்ஸ் ஓகேங்களா? இந்த 3 ஸ்டார் உள்ள ஈவென்ட்ஸ் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்தாப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டேக்கு பார்க்க போனா, அ ஹங்கேரி மார்க்கெட் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லீவ்ஸும் வரும். அதே மாரி அத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சில கண்ட்ரீஸ்க்கு ஆஸ்திரேலியன் அண்ட் சைனா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் அது எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ஃபோர்காஸ்ட் பண்றது 3.9% ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, 4.3 வந்திருக்கு. ஸோ அத விட கம்மியா வரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் டேட்டா வந்து இங்க பதிவு செய்யப்படும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே அன்னைக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 15th மார்ச் அன்னைக்கு இந்த ஒரு டேட்டா இங்க வந்து அவங்க பதிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ஸான ஈவென்ட்ஸ பார்க்கணும். இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் குடுக்குறது இந்த ஒரு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்ப கம்மிங் வீக்ல ரொம்பவே வந்து க்ரூஷியலான திங். ஓகேங்களா? க்ரூஷியலான ஒரு விஷயம்னா, அது ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் தான். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்றது 0.5% உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, 0.25 உயர்த்தியிருக்காங்க இருக்கிறது. ஸோ 0.5% ஏத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா எவ்வளோ பண்ணுவாங்க? ஆக்சுவலா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஏத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம டைமிங் படி ஒரு 11:30க்கு தான் தெரிய வரும். ஸோ இத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எஃப்எம்ஓசி எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன்ஸ குடுப்பாங்க. எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அத ஃபாலோ பண்ணி அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுக்கறதா இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 12:00 ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த ஒரு ஃபெட் கமிட்டி என்ன டெசிஷன் எடுத்தாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன அவங்க வேர்டிங் ஏதாவது குடுக்கறதா இருந்தா, இம்பார்ட்டன்ட் வேர்டிங் ஏதாவது குடுக்கறதா இருந்தா, கண்டிப்பா அங்கங்க சொல்லுவாங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த முக்கியமான ஈவென்ட்ஸ் ஈரோன்னு சொல்லும்போது, இதெல்லாம் யூரோப்பியன் ஜோன்ல இருக்கிற சில விஷயம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே இங்க பார்த்தீங்கன்னா ஹாலிடே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிடே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுல இந்தியாவுடைய முக்கியமான ஈவென்ட்ஸ் எதுவும் இல்லன்னு நெனைக்காதீங்க. இந்த வாரத்துக்கு எந்த ஒரு ஈவென்ட்ஸும் இல்ல மேபி. அப்படித்தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பா நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபி டேட்டாவா இருக்கட்டும், சிபிஐ அ இன்ஃப்ளேஷன் டேட்டாவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா சைட்ல இருந்தோம் இதுல வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் அத பார்த்து அதுக்கேத்த மாரி நம்ம பொசிஷன மாத்திக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ ட்ரேடரா நீங்க இருக்கிற பட்சத்தில இந்த மாரி ஒரு எக்கனாமிக் கேலண்டரும், அதோட ஈவென்ட்ஸும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பிஃபோரா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும், அப்படி இல்லன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுக்கிறதுக்கும் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. ஜெய் ஹிந்த்.